விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக ஒரு ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இந்த கேரக்டராகவே அவர் மாறி இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் யார் ஒருத்தர் எந்த படத்தை பண்ணாலும் கேரக்டராகவே மாறி இருக்காரு அப்படின்ற வார்த்தை கரெக்டான ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிட்டீங்க சொல்றதுக்கு முன்னாடியே சியான் விக்ரம் சார் தான். சார் வணக்கம். கோலி சோடா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு ஒரு டேரக்டர். அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்தது. கொஸ்டின் மார்க் இப்படி போட்டு முடிக்கிறதுக்குள்ள இந்த சைட்லேருந்து ப்ரொடியூசர் வராரு, அந்த சைட்லேருந்து ஹீரோ வராரு, படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோதான் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிடுச்சு. விஜய் மில்டனோட படம் தான் 10 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 10 செகண்ட் தான் இருக்குது. வர்றோம் பேர் என்ன? ஜேம்ஸ் பாண்ட். ஒரு டேரக்டர் இருக்காரு, அவர் நல்ல படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறது ரொம்ப நார்மலான விஷயம். இன்னொரு டேரக்டரோட படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா நல்லா வந்திருக்கு அந்த படம் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் ஒரு டேரக்டரா இருந்து இன்னொரு டேரக்டரோட படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய மனசு வேணும். அந்த பெரிய மனசு யாருக்கு இருக்குன்னா ஏஆர் முருகதாஸ் சாருக்கு இருக்கு. சார் வணக்கம் சார். சார் நீங்கள் 1 சாமி 2 சாமி 3 சாமின்னு 6ன்றதுக்குள்ளேயே நிறைய பண்ணிருக்கீங்க. ஒரே ஒரு சாமி தான். ஆமா சாமி ஒன்று பண்ணிட்டீங்களா சார்? அதுக்குள்ளேயே நீங்கள் நிறைய பண்ணிருக்கீங்க. இதில் 10 என்ன போகிறோம். 10ன்றதுக்குள்ளே என்னென்ன சார் பண்ணுறீங்க? படத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். லைக் ரொம்ப மில்டன் எப்போ சொல்கிறார், ஒரு டிரைவரோட சுபாவம் வந்து எப்பவுமே அந்த அந்த ஒரு செகண்டுக்குள்ளே எடுக்க வேண்டிய முடிவு ஒரு 10 செகண்ட்குள்ளே வந்து அவருக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் வந்து எப்போவுமே அவன் செய்கிற விஷயங்கள்லாம் எடுக்கிற முடியலாம் டக்கு டக்கு டக்குன்னு இருக்கும். ஒரு 10 இடத்துக்குள்ள நிறைய விஷயம் பண்ணிடுவான், இல்லை ஒரு இக்கட்டான சூழ்நிலேருந்து வெளியில் வந்துடுவான். ஸோ அது ஒரு மையமாக வச்சு ஒரு த்ரில்லர் ப்ளஸ் ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ட்ராவல் ஃபிலிம் இந்த மாதிரி பண்ணி. அவன் யாரு? நான் உடனே பார்க்கணும். ட்ரெய்லரில் வந்து உங்கள் பேர் ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனில் சொல்கிறீங்க. படம் ஃபுல்லாக வந்து இது மாதிரி வேற பேர் தான் விக்ரம் சார் சொல்லுவார். ஒரு உண்மையான பேர் சொல்ல மாட்டார். ஃபுல் ட்ராவலில் ஜேம்ஸ் பாண்ட் தான். ஓகே, நீங்கள் படம் பார்க்கணும், அது வந்து ஒரு சஸ்பென்ஸ். எல்லாமே இப்போயே கேட்டால் அடி வாங்க மாட்டேன். இல்லை சார், இப்போ நீங்கள் கோலி சோடா பார்த்துட்டு விக்ரம் சார் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. உங்ககிட்ட ஒரு கதை இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டும்போது சாருக்காக இந்த கதையை ரெடி பண்ணிங்களா, இல்லை இருந்த கதையை சாருக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்களா? எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? கதை ஏற்கனவே இருந்தது தான். ரொம்ப வருஷமாக டைரக்ஷன் ட்ரை பண்ணதுனால நிறைய கதை எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஸ்டோரி. பட் அந்த கதைக்கு விக்ரம் சார் அப்படின்னு நிறைய மாற்ற வேண்டியிருக்கு. அவர் எப்படி வந்து கதை கேட்டோன்னா அந்த கதைக்கு அவர் மாறுறாரோ அந்த மாதிரி நம்மளோட பார்ட்டில் வந்து விக்ரம் சாருக்கு சில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருந்துச்சு. ஸோ அதை வந்து மியூச்சுவலாக 2 பேரும் சேர்ந்து செஞ்சோம். 1 1 2 2 1 3 3க்குள்ள 4 4 5 6 6 1 7 7க்குள்ள 8 8 1 9 9 1 10 10 என்றதுக்குள்ள 10 என்றதுக்குள்ள 10 என்றதுக்குள்ள. சரி, இந்த படத்தில் ஏதாவது ஒரு பஞ்சுனா உங்களோட அழகாக இருக்கிற பயமாக இருக்குது எடுத்தீங்கன்னா அதில் ஒரு லைன் என்னால் மறக்கவே முடியாது. ஒவ்வொரு கெட்டிமலை சத்தத்துலேயும் யாரோ ஒருத்தரோட அழகு சத்தம் எங்கேயோ கேட்டுகிட்டே இருக்குன்னு அந்த படத்தில் சொல்லியிருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு படத்துலையும் ஒரு மறக்க முடியாத பஞ்ச் ஒன்று வச்சிருப்பீங்க. ஸோ இந்த படத்தில் நீங்கள் வந்து தேட்டரில் போய் பாருங்கள், இந்த சீனில் பஞ்ச் சூப்பராக அது மறக்க முடியாத பஞ்சாக ஆகும்போது நம்ம நினச்சிலாம் எழுத முடியாது தானே. நம்ம ஏதோ ஒன்று எழுதுவோம், ரிலீஸ் ஆகி அது எல்லாருக்கும் பிடிச்சிச்சின்னா அது மறக்க முடியாத ஒரு லைனாக ஆகிடும். ஸோ 10 அந்தமாதிரி அங்கங்கே சில பஞ்ச் டைலாக் இருக்குது. பஞ்ச் டைலாக்னு சொல்லக்கூடாது. அதை ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே ஒருத்தர் மாட்டிக்கும் போது அழுத்தமாக பேசுறது இருக்குல்ல, அது இருக்குது. ஸோ ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த மாதிரி 2 3 விஷயங்கள் ஏதோ ஒன்று ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். நேற்று அந்த பொண்ணை தொட்டிருந்தீங்கன்னா அடிச்சிருப்பேன், இன்னைக்கு கொன்றுவேன். சார், இந்த படத்தை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும், நம்ம உண்டியல்ல நம்ம பேங்க்லேருந்து காசு எடுக்கணும் அப்படின்ற முடிவு பண்ணதுக்கான ரீசன் என்ன சார்? கோலி சோடா பார்த்தோன்னே இந்த டேரக்டரோட ஒரு படம் பண்ணணும் அப்படி உங்களுக்கு தோணுச்சா, இல்லை கதை கேட்டதுக்கப்புறம் இதை முடிவு பண்ணிங்களா சார்? இல்லை, எனக்கு விஜய் மில்டன் சார் வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். கேமராமேன் எனக்கு வந்து. ஸோ அவர் ஃபஸ்ட்டு என்னோடய படம் எல்லாத்துக்குமே கிளாஷ் ஒர்க்கு, கடைசி டைமில் இந்த பேட்ச் ஒர்க் இதுக்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணுவார். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கும், எங்கேயாவது அந்த டிஓபி மாட்டிக்குவார், அப்போல்லாம் அந்த அவர் தான் நான் கூப்பிடுவேன். கோலி சோடா வந்து முதல் நாள் வந்து நான் வந்து என்னோடய ஷூட்டிங்கில் இருந்தார் பாம்பேயில். ஹெவி ஃபீவர் அவருக்கு.